ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கோம், வருட கழிவு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்குன்ற அந்த நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 40 நாளில் வந்து கோச்சார ரீதியாக 6 கிரகம் 2 ராசியில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி பலங்கள்ல இருக்குன்னு உங்களுக்கு கேட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது எந்தவித பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கய்யா. ஏன் இந்த டாப்பிக்கை வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, பகை கிரகங்கள்னு இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆகாதது பகைத்தன்மை. அது வந்து மெர்ஜ் ஆகும்போது, அதுலேயும் காலச்சக்கரத்துக்கு கடைசி ராசியான மீன ராசியில் சூரியன், சனி, செவ்வாய் இதெல்லாம் பாஸ் ஆகும்போது, நம்ம முதல்லையே சொன்னது தான். அதாவது பலன்களில் சொல்லும்போது யுத்தங்கள், இயற்கை அழிவுகள் இதெல்லாம் வந்து சொன்னது தான். இப்போ அதுக்கு உண்டான செயல்பாடுகளும் தொடங்கிருச்சு. ஈரானில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க. அது மாதிரி இப்போ சிம்மத்துக்கு அட்டமச்சனி. அந்த அட்டமச்சனி கூட லக்னாதிபதி சூரியன் போய் மெர்ஜ் ஆகுறார். பாக்யாதிபதி செவ்வாய் போய் மெர்ஜ் ஆகுறார். ஆல்ரெடி சுக்கிரன் வந்து அங்கே 8ல் இருந்து அவர் மேஷத்துக்கு நகர்வார். அதுக்கப்புறம் கும்பத்தில் இருக்கிற ராகு, புதன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 7, 8 அப்படின்ற டிரான்சிட்டை வச்சு தான் நாம் வந்து பலன் எடுக்கணும். பொதுவாக நம்ம தமிழ் முறையில் தமிழ் வருடம் அப்படின்னு எழுதும்போது அந்த கடைசி மாதம் அப்படிங்கிறது வருடக்கழிவு. மாசி மாதத்தோடு அந்த லாபஸ்தானம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 12ஆம் இடம் விரயஸ்தானம் தான் வேலை செய்யும் காலச்சக்கரத்துக்கு. அப்படிப்பட்ட டைமில் புது காரியங்கள், புது ஆலோசனைகள், புது வழித்தடங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பதிவு சொல்கிறோம். 6 கிரகங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு தேதிகள் இருந்தாலும் நம்ம காமனாக எடுக்கும்போது இந்த மார்ச் 5லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் ஒரு 40 நாள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நம்ம மேஷத்துக்கு 12ஆம் இடம் மீனமாக இருந்ததோ அதே மாதிரி சிம்மத்துக்கு 8ஆம் இடமா இருக்கு மீனம். அப்போ அட்டமச்சனியினுடைய தாக்கத்தில் லக்னாதிபதி மெர்ஜ் ஆகிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தன்னை டென்ஷன் படுத்துறதுக்கு மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும். லக்னம்னா என்னங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி, வில் பவர், ஆளுமை திறன், அதுவே அங்கே பலகீனப்படும் போது என்ன பண்ண முடியும்? அது யாருனால பலவீனப்படுதுன்னா, 6ஆம் இடம் எதிரி, 7ஆம் இடம் நண்பன் மாதிரி எதிரி. 7ஆம் இடம் வந்து திருடன்னு சொல்லுவோம் நம்மளுடைய பாவ காரகத்தில். அதே மாதிரி எதிர்ப்பாளர், எதிர்க்கிறவன், ஆப்போனண்ட்டு, இப்படியெல்லாம் 7ஆம் இடம். இப்படி 6க்கும் 7க்கும் உடைய சனி கூட சூரியன் லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல மெர்ஜாகிறார்ல, இது பெரிய கிரக யுத்தம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னை இழத்தல், அவசரப்பட்டு முடிவெடுத்தல், பதட்டப்படுதல், சண்டை போடுறது, அப்பா மகன் உறவுல பிரச்சனை, வேலைக்கார முதலாளியில் பிரச்சனை, அது மாதிரி விபத்துகள், ஆரோக்கிய குறைபாடு இத்தனையும் பார்க்க வேண்டியது. இவ்வளோ விஷயங்கள் நிகழ போகுது. அதே மாதிரி இந்த சுபகாரியங்களுக்கான பாசிபிள் எதாவது இருக்குங்களா ஐயா? குரு வந்து இப்போ காப்பாற்றுறார். இப்போ இத்தனை பிரச்சனையிலையும் லாபத்தில் இருக்கிற குரு அவருடைய சொந்த நட்சத்திரத்துலையும் இருக்கார். அதனால் வந்து அவருடைய பலன் வந்து, அதாவது கஷ்டம் இருக்கு, ஆனால் வந்து கஷ்டமும் நஷ்டமத்தோடு போயிடுது. ஆனால் பெரிய உயிர் சேதம்லாம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? படாத பாடுபட்ட உயிர் பிழைச்சதே தப்புன்னு நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி காப்பாற்றி கொடுக்குற குரு இருக்கார். அதை சுபகாரியங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதத்தை கடந்து பண்ணணும். ஒரு ஏப்ரல். இப்போ நீங்கள் திட்டமிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து அதுக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுப்பார். இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு 2 குடும்பம் அறிமுகமாகும், அல்லது வேறு மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு, குழந்தை பிறப்புக்கு மற்றும் ஒரு வீடு வாங்கிறது, இதுக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பார்த்துக்கிட்டாலும் கூட இது வந்து திடீர் பிரச்சனைகளை கொடுக்குறவனால இந்த 8ஆம் இடம் வேலை செய்யும். எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது, இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்க. அப்போ நம்ம என்னென்னா காலத்தை நிர்ணயம் பண்ணணும். எப்போவுமே உபயராசிக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்மத்துக்கு பாருங்கள், 2ஆம் இடம் உபயராசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தை ஈடுபடுத்துறதுலையோ, பணத்தை செலவிடுறதுலையோ, பயன்படுத்துறதுலையோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். உபயம்னாலே என்னென்னா அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். உங்களால் எப்போவுமே ஸ்டேபிளாக வளராது, ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கும். அப்பேற்பட்ட அமைப்பில் இந்த புதனும் தானே போய் அங்கே கிராஸ் பண்ணுறாரு. 2ஆம் அதிபதி, லக்னாதிபதி, பாக்யாதிபதி. இப்போ 6 கிரகம்னு எடுக்கும்போது எல்லா சுபயோக கிரகங்களும் அங்கே போய் அஃபெக்ட் ஆகுது. அப்போ
8ஆம் இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னதான் சுபகாரியங்கள் பண்ணாலும் இந்த காலகட்டத்தை கடந்து பண்ணிக்கணும். சித்திரை மாதம், வைகாசி மாதம். அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்கக்கூடாது. ஆமாம். அதாவது எந்த மாதிரி சிக்கல் வரும்னா, 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு கூட புதன் சேர்றாரு, செவ்வாய் சேர்றாரு, மூவ் ஆகுறாரு. இதெல்லாம் என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா, ஒருத்தரை நம்ப சொல்லுது திடீர்னு. வந்து ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், நீ வந்து இவ்வளோ பணம் போடு, பார்ட்னர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வகையில் மெஸ்மரிசம் மாதிரி நம்மளை வந்து சீட்டிங் மென்டாலிட்டிக்காரங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த சூழல் இவங்களுக்கு உருவாக்கும். லக்னாதிபதி பலம் இல்லைன்னாலே சூழ்நிலை கைதி ஆகிடுறோம். இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சுய சிந்தனை இல்லை. நான் வந்து யார் நம்மக்கிட்ட அதட்டி பேசுகிறாங்களோ அவங்க வழி தான், அவங்க பேச்சை கேட்குற நிலைமைக்கு தள்ளப்படுறேன். அப்போ என்ன நடக்கும்? அதனால் என்ன நடக்கும்னா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக முடிவெடுக்கிறது, புதுசாக தொழில் தொடங்கிறது, அல்லது ஒரு புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இருக்கிற தொழிலை விட்டு நான் மாற்றுறேன், இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணி இந்த நேரத்துலலாம். ஆமாம், இந்த 40 நாட்டு அதுக்காகத்தான் நம்ம இப்போ இதாக போடுறது. சிறப்பு. இப்போ இந்த நம்ம சிம்மராசிக்கு ஏதோ நல்ல விஷயம் அப்படி நடக்குதுன்னா எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது? நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இப்போ குழந்தைகள் பாசம், நேசம், பரிவு, கலைகள், தெய்வீக உணர்வு, இதெல்லாம் நல்லா இருக்கும். பூர்வ புண்ணியம்ங்கிறது 5ஆம் இடம். நீங்கள் சொல்கிறப்ப 1 5 9 வேலை செய்ய போகுது. ஆமாம், 1 5 9 9ல் வந்து கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. 5 வந்து இஷ்ட தெய்வம், 9 வந்து குலதெய்வம், பூர்வீகம், தந்தை வர்க்கம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதில் கொஞ்சம் லாக் ஆகிடுது. ஆனால் இஷ்ட தெய்வம் வந்து காப்பாற்றுது. அப்போ இஷ்ட தெய்வம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு தியானம் பண்ணுறோம், ஆஹா நல்லா நான் வந்து ப்ரே பண்ணேன், எனக்கு நல்ல அனுபவமாக இருந்தது, எனக்கு ஒரு தெய்வீக உணர்வு மெய்சிலிருக்க வைத்தது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் கிடைக்கும். அதுக்கு தான் குரு நல்லவர். குரு பார்வை. இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைகள் இதில் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் கணவன் மனைவி இதில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. இப்படி எடுத்துக்கணுமா ஒழிய, இப்போ நம்ம 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து குரு திசை நடத்துகிறவங்களுக்கு தானே வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு சனி திசையோ, சூரிய திசையோ, சுக்கிர திசையோ, செவ்வாய், புதன் எல்லாமே இந்த 8ல் போகுது. அந்த திசை நடக்கிறவங்களுக்கு குரு எப்படி இம்பேக்ட் ஆவார்? அவர் ஆக மாட்டார். அப்போ இவங்க எந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? பிறரை நம்புவது, பிறர் வழி செல்வது, புதிய பாதைகளை தேர்ந்தெடுப்பது, நான் இருக்கிற ஃபீல்டை விட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னெல்லாம் நினைக்கிறது, கனவுகள் கற்பனைகளை நம்பி இறங்குறதெல்லாம் ஆகவே ஆகாது. ஷேர் மார்க்கெட்டு, அடுத்தவர்கள் சீட்டிங் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் போடுறது, இது எல்லாமே கவனமாக இருக்கும். திருமண உறவுகள் கூட நீங்கள் ஏற்கனவே நிச்சயமாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணணும். அவர் 15 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். பங்குனி மாதத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் 30 நாளுமே. 8ல் சூரியன், சனி, அது வந்து கிரக யுத்தம். 8ஆம் இடம் என்பது 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு. அவங்களுக்கு லாபமாயிரும், உங்களுக்கு நஷ்டமாயிரும். இப்போ வந்து 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அப்பா கிட்ட இருக்கிற கருத்து பூர்வீக சம்மந்தப்பட்டது பிரச்சனையா, சொத்து பிரச்சனை, அப்பாவனுடைய ஹெல்த் பிரச்சனை, அதே மாதிரி அப்பாவுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய விரயங்கள், இதெல்லாம் நம்ம கவனத்துக்கணும். 9க்கு 10ஆம் இடம் தாங்க 6ஆம் இடம். நம்ம 6ஆம் அதிபதி சனி அப்பாவோட தொழில் கிரகம். அவர் 12ல் போகிறார் அப்பா ஸ்தானத்துக்கு. அப்போ என்ன ஆகும்? அப்பாவுக்கு தொழிலாக இல்லைன்னா மாற்றி செஞ்சிருவார். இது ஒரு தொழில் நல்லா இல்லை, இன்னொரு தொழிலுக்கு மாறுவோம், அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இப்போ சனி 2 வருஷம் இருக்க போகும். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு, சரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கடையை விரிவு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க பண்ணலாமா? பண்ணவே கூடாது. விரிவாக்கம் அப்படிங்கிற கான்செப்டுக்கே போகக்கூடாது, தொழில் பண்ணிட்டு இருந்தாலும். ஆமாம். இப்போ எப்படின்னா, ஒரு அடுத்த தொழில் விரிவாக்கம், சிம்மத்துக்கு 10ஆம் இடம் எது? ரிஷபம். அதுக்கு 3ஆம் இடம் எது? கடகம். இப்போ இந்த ரெண்டையும் கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சுக்கிரன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், அல்லது அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமே வந்து யாருன்னா சனி தான். அப்போ இந்த மாதிரி நட்சத்திர ஆற்றல்கள் வந்து 8ல் போகும்போது, அவங்க திசாபுத்தி நடக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் புதுசை பண்ண வச்சு மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கும்.
வேணும்னே ஒரு செயல் எதுக்கு நடக்குதுன்னு யோசிக்கணுங்க. ஒரு செயல் திடீர்னு வந்ததை ஆப்பர்ச்சுனிட்டியா அல்லது அவஸ்தையா, இது சிந்திக்க தெரியணும். அதனால தானே நிறைய பேர் இப்போ ஜாதகம் பார்க்குறவங்கள நிறைய பேர் பிரச்சனைக்கு ஆளாகின பிறகு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக நல்லா இருக்கும்போது பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. சிறப்பு சிறப்பு. நொந்து போய் பார்க்கக்கூடாது. நொந்து போனது நொந்து போயாச்சு, இனி அது மாற்றுறதுக்கு டைம் வர்றதை பார்க்கலாமா ஒழியா அது உடனே மாற்ற முடியாது. ஆனால் நல்லா இருக்கும்போது பார்த்தா எதை செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் ஜெயிக்கலாம், அது தெரியணும்ல. கண்டிப்பாக. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.